சட்டக்கேடே நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கக்கூடிய ஒரு சட்டத்தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 புதுவிதமான குற்றம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நாடெங்கிலும் ஆங்காங்கே இதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. இன்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் முன்பாக வழக்கறிஞர் சங்கங்கள் இணைந்து நாங்கள்லாம் போராட்டம் நடத்தினோம். அது எதுக்கு, அது பொதுமக்களுக்கான பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் ஒன்று எடுத்துக்குவோம். ஜாமீன் பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரை 15 நாள்ல முதல்ல ஜாமீன் எடுக்கும். இப்போ 90 நாள் அவர் கம்பல்சரி உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான ஒரு சாத்தியம்? 90 நாள் அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரே தவிர அவர் தவறு இழைக்கவே இல்லைன்னா எதுக்கு 90 நாள் போய் உள்ளே இருக்கணும்? வெளியில சமுதாயம் அவரை எப்படி பார்க்கும்? அப்படி உள்ளே இருக்கும் போது அவருக்கு என்னென்னலாம் இன்னல்கள் கொடுக்கப்படும்? பொதுவாக அவரை சப்போஸ் அந்த குற்றத்தை பொத்துக்க வைக்க போலீஸ் அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு பொதுமக்களாக உங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை விட நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.